அனைத்து வகையான முதலீடுகளையும் ஒரே இடத்தில் தரும் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனலுக்கு வரவேற்கும் நான் ராஜ்குமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஃபேமிலி ஃப்ளாட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி தான். உங்கள் குடும்பத்துக்கான சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எது, அது என்னென்ன ஃபேக்டர்லாம் பார்த்து நம்ம பாலிசி எடுக்கணும், அப்புறம் என்னென்ன பாலிசிலாம் சிறந்த பாலிசியாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்க்கணுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அதை வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் இப்போ எல்லா பாலிசியும் பொருந்தாது. சில பாலிசி சிலருக்கு பெஸ்ட்டாக இருக்கும், சிலருக்கு அதுதான் ஒஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இது பெஸ்ட்டு பாலிசின்னு என்னால் யாருக்கும் பொதுவாக சொல்ல முடியல. ஸோ நீங்கள் தான் பெஸ்ட்டு பாலிசி, உங்களுக்கான பாலிசி நீங்கள் தான் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, காப்பீடு தொகை சம்மர்ஷீட் எவ்வளோ வேணும், உரிமை குரல் வீதம் அந்த பாலிசியில் எவ்வளோ இருக்குது, அதாவது கிளைம் ரேஷியோ அதை பார்க்கணும். அப்புறம் சிறு வயசில் இருக்கும்போது முடிஞ்சளவு பாலிசி எடுக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் கவர் செய்யும் நோய்கள், அதாவது ஒவ்வொரு பாலிசி ஒரு சில நோய்கள் கவர் பண்ணாது. ஸோ எந்த அளவு நோய்கள்லாம் கவர் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். அதையும் வச்சு நீங்கள் பாலிசி செலக்ட் பண்ணலாம். உங்கள் குடும்பத்தில் சப்போஸ் அந்த நோய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் அதை சொல்கிறேன். அப்புறம் என்ட்ரி ஏஜ், அப்புறம் எவ்வளோ வருஷம்லாம் ரெனியூவல் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். அப்புறம் காத்திருக்கும் காலம், உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வியாதி இருக்குன்னா அந்த வியாதி எவ்வளோ வருஷம் கழித்து இந்த பாலிசியில் கவரேஜ் வரும் அதையும் பார்த்துங்க. அதாவது நீங்கள் நோய் இருந்தால் முன்னாடி கன்ஃபார்மாக சொல்லிடணும், இல்லைனா அப்புறம் க்ளைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதை பார்த்துங்க. அதனால் சொல்லிவிட்டு எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி மறுபடியும் கவரேஜ் பண்ணலான்னு அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தங்கி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அரை வாடகைக்கான லிமிட்டேஷன் இருக்குது, ஒவ்வொரு பாலிசியும் மாறும். ஸோ அது எவ்வளோன்னு அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் இணை கட்டண விதி, அதாவது பேமெண்ட், அதாவது நீங்கள் இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் 100% கவரேஜ் பண்ண முடியாது, கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும், அது எவ்வளோன்னு பாருங்கள். அப்புறம் முக்கியமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோட எத்தனை ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக டைப் பண்ணுவாங்க. அதாவது சில ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்போஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துறீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் உங்கள் பக்கத்தில்னா யூஸ் இல்லாமல் போய்டும் அந்த பாலிசியை, அதையும் பார்த்துங்க. அப்புறம் பாலிசி டாக்குமெண்ட்டில் எதாவது நிபந்தனைகள் இருக்கா அதையும் மெயினாக பாருங்கள். எல்லா பாலிசிலையும் தெளிவாக படித்து பாருங்கள், சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து உரிமை குரல், சப்போஸ் நீங்கள் கிளைம் பண்ணலன்னா உங்களுக்கு போனஸ் எந்த அளவு இருக்குது அப்படின்னு அதையும் பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் இயரில் உங்களுக்கு சம்மர்ஷூட் ரைஸ் ஆயிரும் இல்லையா, அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து சிகிச்சை வாரியாக லிமிட்டேஷன், ஒவ்வொரு பாலிசிக்கும் ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு லிமிட்டேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த லிமிட்டேஷன்லாம் போதுமானதாக இருக்கான்னு அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் ப்ரீமியம் தொகை, அது உங்கள் ஏஜ் அண்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற பிளானை பொறுத்து மாறும். ஸோ உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள்லாம் பொறுத்து ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு அதையும் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் சூப்பர் டாப்அப், அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணுற சம்மர்ஷூட் போதுமா இல்லை எக்ஸ்ட்ரா சம்மர்ஷூட்டுக்காக சூப்பர் டாப்அப் வேணுமா அதையும் பார்த்துங்க. அப்புறம் முக்கியமாக உங்களுக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனியாக பாலிசி எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாலிசி எடுக்கிறவங்க குடும்பத்தில் ஹையஸ்ட் ஏஜ் இருக்கும், அவங்கள பேஸ் பண்ணி தான் ப்ரீமியம் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏஜ் அதிகமாச்சு நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ என்னென்ன பாலிசின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ரெலிகர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கேர் பிளானை பற்றி பார்க்குறோம். இந்த பாலிசி வாங்கினா 91 நாள் இருந்தாலே வாங்கலாம். அப்புறம் அதிகபட்ச வயசுன்னு எதுவுமே கிடையாது, லைஃப் லாங் ரினியூவல் பண்ணிக்கலாம். இந்த பாலிசியில் குறைஞ்சபட்சம் 5 லட்சத்துலேருந்து அதிகபட்சம் 40 லட்ச ரூபா வரைக்கும் சம்மர்ஷூடு, அதாவது எடுக்க முடியும் சம்மர்ஷூடு. இந்த பாலிசியில் குடும்பத்தில் எடுத்து இந்த குடும்பத்தில் பாலிசி எடுத்துருப்பாங்களா அவங்களுக்குலாம் இலவசமாக ஹெல்த் செக்கப் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து நீங்கள் இந்த பாலிசி எடுத்ததுக்கப்புறம் கிளைம் பண்ணவே இல்லைன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயரில் சம்மர்ஷூட்டில் 10%லேருந்து அதிகபட்சம் 50% வரைக்கும் ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த திட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் இவங்க கவரேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பாலிசி எடுத்திங்கன்னா நீங்கள் எங்கே வேணுமாலும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இது உலகத்தில் எங்கே வேணால் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், எந்த தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முன்பே இருக்கும் நோய்களுக்கு காத்திருப்பு காலம்னு பார்க்கணும்னா 4 வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி காப்பீடு லிமிட் ஒரு வேளை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் மறுபடியும் புதுப்பிச்சிக்க முடியும் அந்த இயரில். அதே மாதிரி காப்பீடு செய்யப்பட்ட நபர் ஒரு வேளை 61 வயசுக்கு மேலே இருந்தார்னா உரிமை குரல் தொகையில், அதாவது பேமெண்ட் 20% நீங்கள் கையிலேருந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். நான் அதை முன்னாடியே சொன்னேன், ஏஜ் அதிகமாகிச்சுன்னா நீங்கள் தனியாக எடுத்துக்கிறது பெஸ்ட்டுன்னு, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த பாலிசியில் நீங்களாக அடிபட்டுக்கிட்டீங்க, இல்லைனா ஆல்கஹால், போதைப் பொருள், இல்லைனா பல் பராமரிப்பு, எய்ட்ஸ் இந்த மாதிரி நோய்கள்லாம் நீங்கள் கவரேஜ் எடுக்க முடியாது. ஸோ அதை பார்த்துக்குங்க.
அப்புறம் வந்து உரிமைக்கோரல் தீர்வு விகிதம் வந்து இன்கர் கிளைம் ரேஷியோ வந்து 51.97% இருக்குது. அடுத்து இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் தொகை இப்போ எவ்வளோன்னு பார்க்குறோம். ப்ரீமியம் தொகைக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்கள் அந்த வச்சு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது ஹையஸ்ட் ஏஜ் வந்து 45 வயசு இருக்க மாதிரி நான் பார்த்துருக்கேன். இவங்களுக்கான ப்ரீமியம் தொகை வந்து 17,701 ரூபா வருது. இது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸுக்கான ப்ரீமியம் தொகை. உங்கள் ஏஜ் அண்டு உங்கள் ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸை பொறுத்து மாறும். அப்புறம் வந்து அப்ளோ மந்ச் ஆப்டிமா ரீஸ்டோர் ஃபேமிலி பிளான், இந்த பிளானை பற்றி பார்க்குறோம். இந்த பிளானும் அதே ஃபியூச்சர் என்னன்னு பார்க்க போனீங்கன்னா, பாலிசி காலம் முடிவதற்குள்ளே நீங்கள் சம்மர்ஷீட் வந்து முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் புதுப்பிச்சுக்க முடியும். அப்புறம் வந்து குறைஞ்சபட்ச வயசு வந்து 5 வயசு முன்மொழிவர். அதுமாதிரி ஃபஸ்ட்டு பாலிசி எடுக்கிறது வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே மாதிரி அதிகபட்ச வயசு வந்து 65 வயசு. அதுமாதிரி பெற்றோர்கள் 2 பேரும் இப்போ சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் 91 நாள்லேருந்து இந்த பாலிசியில் வந்து கவரேஜ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சம்மர்ஷீட் வந்து 3 லட்சத்துலேருந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் சம்மர்ஷீட் வந்து எடுக்க முடியும். அப்புறம் வந்து கணவன் மனைவி 2 குழந்தைகள் பெற்றோர் என 6 பேர் வரைக்கும் இதில் நாங்கள் கவர் பண்ணிக்கலாம். மருத்துவமனையில் சேர்கிறதுக்கு 60 நாளுக்கு முன்னாடியான செலவு, அதுமாதிரி அட்மிட் ஆனதுலேருந்து 180 நாளுக்கான செலவு வந்து இதில் கவரேஜ் பண்ண முடியும். இந்த திட்டத்துக்கு வந்து ஆம்புலன்ஸ் செலவு கூட கவரேஜுக்கு தருவாங்க. அப்புறம் இணை கட்டணம் எதுவுமே செலுத்த தேவை கிடையாது. அப்புறம் அரை வாடகைக்குன்னு எந்த லிமிட்டேஷன் இவங்க சொல்லலை. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு நீங்கள் ஷேர் ரூமில் தங்கினீங்கன்னா, அதாவது ஒரு நாளைக்கு 800 ரூபாலேருந்து 4,800 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து புற்றுநோய், இதய நோய்கள், கல்லீரல் நன்கொடையாளர் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி ரைடர் ஃபெசிலிட்டி இது இருக்குது. அதாவது கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இந்த பாலிசியோடவே வருது. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உரிமை கோரல் பண்ணலைன்னு சொன்னால் 50%லேருந்து 100% வரைக்கும் காப்பீட்டில் வந்து போனஸ் தருவாங்க. அப்புறம் வந்து உரிமை கோரல் தீர்வு விகிதம் வந்து இந்த பாலிசிக்கான இது வந்து 62.47% இருக்குது. முன்பேற்பு நோய்க்கு காத்திருப்பு காலம் வந்து 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நோய்க்கு வந்து மறுபடியும் கவரேஜ் பண்ண முடியாது. ஸோ அதை பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து குத்து சண்டை, ஆல்கஹால், இந்த மாதிரி ஆஸ் யூசுவல் உள்ள லிமிட்டேஷன் இதுக்கும் பொருந்தும். இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் பார்க்க போனீங்கன்னா, ஹஸ்பண்டோட ஏஜ் வந்து 40 வயசு செலக்ட் பண்ணிங்க. அதே மாதிரி ஒய்ஃப் 35, 2 குழந்தைகள் இதெல்லாம் செலக்ட் பண்ணோன்னா மொத்தம் 4 பேருக்கான ப்ரீமியம் தொகை வந்து 18,176 ரூபா நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அடுத்த பிளான் வந்து ஐசிஐசிஐ லம்பார்ட் கம்ப்ளீட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அல்லது ஹெல்த் அப்படிங்கிற பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளானில் வந்து நுழைவதற்கான குறைஞ்சபட்ச வயசு வந்து 91 நாட்கள், சேர்றதுக்கு அதிகபட்ச வயசுன்னு எதுவுமே இவங்க சொல்லலை. அப்புறம் வந்து காப்பீடு செய்கிற வந்து குறைஞ்ச 3 லட்சத்துலேருந்து அதிகபட்சம் 50 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இந்த திட்டத்தில் வந்து கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர், சகோதரன் என மொத்தம் 6 பேர் வரைக்கும் கவரேஜ் எடுக்க முடியும். இந்த பிளானில் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்றதுக்கு 30 நாள் முன்னாடிக்கான செலவு, அப்புறம் அட்மிட் ஆனதுலேருந்து 60 நாளுக்கான செலவு வந்து கிளைம் பண்ணலாம். ஆம்புலன்ஸ் செலவு கூட இது வந்து கவரேஜ் தருவாங்க. அப்புறம் முன்பே இருக்கும் நோய், அதாவது கண்புரை, இந்த மாதிரி நோய்க்கெலாம் வந்து 2 வருஷம் காத்திருப்பு காலம், மற்ற நோய்க்கெலாம் வந்து 4 வருஷம் காத்திருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த நோய்க்கு வந்து எத்தனை வருஷம் தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாலிசி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணது பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இணை கட்டணம் எதுவுமே செலுத்த வேண்டியதில்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அரை வாடகைக்கு லிமிட்டேஷன் அவங்க சொல்ல, காப்பீடு தீர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கூட மறுபடியும் கிளைம் செய்யாத வேறு நோய்க்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உரிமை கோரல் தீர்வு விகிதம் வந்து 62 அந்த மாதிரி இருக்குது. ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்க்க போனீங்கன்னா, இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் வந்து 17,627 ரூபா இருக்குது. இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்களுக்கான கவரேஜ். அப்புறம் ஹெச்டிஎஃப்சி இருக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ் சுரக்ஷா கோல்டு பாலிசியை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து குடும்ப உறுப்பினர் வந்து 2 குழந்தைங்க 2 பெரியவர்கள் மொத்தம் 4 பேர் வரை கவர் பண்ணலாம். காப்பீடு வந்து 2 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் எடுக்க முடியும். வாழ்நாள் ஃபுல்லாக புதுப்பிச்சுக்கலாம். அரை வாடகைக்கு எந்த லிமிடேஷன் இவங்க சொல்லலை. அப்புறம் வந்து ஒவ்வொரு உரிமை குரல் இல்லாத ஆண்டுக்கு வந்து 5% வரைக்கும் போனஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் மருத்துவமனை சேர்றதுக்கு முன்னாடி 60 நாள், சேர்ந்ததுக்கப்புறம் 90 நாளுக்கான கவரேஜ் வந்து நீங்கள் எடுக்க முடியும். அப்புறம் வந்து முன்பே இருக்க நோய்க்கு வந்து 4 வருஷம் வந்து காத்திருப்பு காலம் இருக்கும். குடும்பத்தில் வந்து மூத்த உறுப்பினர் இருந்தார்னா நீங்கள் வந்து இணை கட்டணம் செலுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அதையும் பார்த்துக்குங்க. இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்க்க போனீங்கன்னா, அதாவது ஹஸ்பண்டுக்கு வந்து 39 வயசு செலக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒய்ஃபுக்கு வந்து 34, 2 குழந்தைங்க, இவங்களாம் கவர் பண்ணோன்னா
1 இயர் பாலிசிக்கு வந்து 17,489. எப்போவுமே நீங்கள் பாலிசி எடுக்கும்போது 1 இயருக்கு இல்லாமல் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எடுத்தால் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தருவாங்க, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தருவாங்க. அதை பார்த்துக்குங்க. அது உங்கள் பட்ஜெட்டை பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி எடுத்தால் கூட நல்லாயிருக்கும். அடுத்த பிளான் வந்து ராயல் சுந்தரம் லைஃப் லைன் சுப்ரீம் பற்றி தான். இந்த பிளானில் வந்து குடும்ப உறுப்பினர்கள் வந்து அதிகபட்சம் 5 பேர் வரைக்கும் கவரேஜ் தருவாங்க. வாழ்நாள் ஃபுல்லாக புதுப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி அரை வாடகை லிமிட் பார்க்க போனீங்கன்னா ஐசியூ இல்லாமல் வெளியில் வந்து 2%, ஐசியூவில் இருக்கவங்களுக்கு 4% வந்து லிமிட் வச்சு செட் பண்ணியிருக்காங்க சம்மர் ஷூட்டில். அதே மாதிரி மருத்துவமனையில் சேர்றதுக்கு 30 நாள் முன்னாடிக்கான செலவு, சேர்ந்ததுக்கப்புறம் 60 நாளுக்கான செலவை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். முன்பே இருக்க நோய்க்கு வந்து 3 வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்கும். இணை கட்டணம் எதுவுமே கிடையாது. அப்புறம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வந்து உரிமை கோரலை அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக போனஸ் தருவாங்க. அது வந்து 5லேருந்து 50% வரைக்கும் இருக்கும். உரிமைக்கோள் தீர்வு விகிதம் வந்து 61.41% இருக்குது. அப்புறம் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் தொகை வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 14,124 ரூபா சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் உங்களுக்கான சிறந்த பாலிசி. இப்போ இது நம்ம வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. அதாவது ஒருவருக்கு வந்து உடம்புக்கு தேவையில்லாத நம்ம உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு அதனால நோய் வரக்கு முன்னாடி நோய் வராமல் நம்ம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் நோய் வந்து நம்ம கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி வருமுன் காப்போம் இல்லையா, அதுதான் சிறந்தது. அதனால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லுவோம். ஸோ நோய் வராமல் அதே நேரத்தில் உங்கள் செல்வெல்லாம் பெருகிறதுக்கு 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சார்பாக வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. ஏதாவது வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னா அதை கூட நீங்கள் தெரியப்படுத்தலாம். என்னால் முடிஞ்சால் அதை கவர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் சேனல் பார்த்துட்ருக்க உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், நீங்கள் பார்த்துருந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.